இது வந்து ஒரு ட்ரையல் தான். 1000 கோடி ரூபாயோட நிற்காதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் யாரெல்லாம் மாட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த 2 பேரும் மட்டுமே நம்ம பேசுவோம். இந்த ஒரு கட்சி தான் ஆளணும், இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு. துரைமுருகன் பூதா உட்காந்துருக்காரு, பொன்முடி ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. அப்போ யாருமே ஹெல்ப் பண்ணாத இந்த நிலைமையில உதயநிதியினால இதை எதிர்கொள்ளக்கூடிய வியூகம் அமைக்க முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி 10-12,000 கோடி ரூபாய் இவங்க வந்து அள்ளுறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த பணத்தை தான் இவங்க வந்து திரைப்படத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த லிங்க் மொத்தமாவே முதல் குடும்பத்தோட லிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ முதல் குடும்பம்னா யாரு? முதல்வர் கிடையாது, உதயநிதி துணை முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. கருணாநிதியின் பேரன் அப்படிங்கிற அந்த கர்வம், நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு கர்வம், என்னுடைய அப்பா முதல்வர் அப்படிங்கிற இன்னொரு கர்வம். இன்னும் ஒரு 3-4 மாசத்துல டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியாவுக்கு நடந்த மாதிரியே இங்க துணை முதல்வருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு. விசாகன் கண்டிப்பா மாட்டிக்குவாரு. மாட்டிக்கினாருன்னா விசாகன் அந்த பக்கம் போயிடுவாரு. அப்போ என்ன ஆகும்? இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டாஸ்மார்க்கில் வந்து பல கோடி ஊழல் நடந்து அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். அது இப்போ அப்படியே வந்து டாஸ்மார்க் நிர்வாக இயக்குனர் விஷாகன் அவர்களுடைய வீட்டில் வந்து ரைடு போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரதீஷ் அப்படின்றவர் வந்து உதயநிதி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம். அவரும் வந்து இதில் வந்து காணாமல் போய் தலைமறைவாயிட்டார். அவர் ஒரு பினாமி அப்படின்ட்டு பேசப்பட்டு ரதீஷ் அவர்கள். ஸோ அவர் ஒரு பினாமி அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே இருக்குது. அதை அப்படியே கனெக்ட் பண்ணி டான் பிக்சர்ஸுடைய ப்ரொடியூசராக இருக்கும் அந்த ப்ரொடக்ஷனுடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் அவர்கள் வீட்டில் வந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கும் திமுகவின் முதல் குடும்பத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி லிங்க் ஆகுது சார்? டாஸ்மாக் ஊழல் அங்கே அந்த அறிக்கை வந்தது, 1000 கோடி ரூபாய் அறிக்கை வந்தபோது நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ட்ரையல் தான், 1000 கோடி ரூபாயோட நிற்காதுன்னு சொல்லியிருந்தேன். 1000 கோடி ரூபாய் அவங்க சொன்னது வந்து 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறது. இன் அடிஷன் டு தட்டு இந்த நியமனத்தில் வந்து நிறையா கோல்மால் பண்ணினது, அதே மாதிரி லாஜிஸ்டிக் நிறுவனங்கள் ப்ளஸ் பாட்லிங் நிறுவனங்களில் நடந்த சில ஊழல்கள், அதை வச்சு அவங்க சொல்லிருக்கிறாங்க. அவ்வளோதான். இதில் கலாவரி சேர்க்கப்படலை, கணக்கில் வராத விற்பனை சேர்க்கப்படலை. இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம பழனிவேல் தியாகராஜன் சொன்ன அதே மேட்ரை சொன்னாலும் கூட இன்றைக்கி வந்து 40,000 கோடி ரூபா இருக்குன்னா 40,000 கோடி ரூபா கணக்கில் வராத சேல் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபா டோட்டல் சேல் இருக்குது. அவ்வளோத்தையும் நீங்கள் கலால் வரி, அதாவது அந்த 40,000 கோடி ரூபாயில் கலால் வரியும் கட்டலை, விஐடியும் கட்டலை. அதனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக மாறப்போகுதுன்னு நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். இப்போது முதல்ல அவங்க வந்து ஒரு தமிழக அரசின் நேரடி மேற்பார்வையில் இருக்கும் அந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ளே புகுந்து சோதனை பண்ணாங்க. அப்போவே நாம் சொன்னோம் இது வந்து இதை விட ஒரு கேவலம் அந்த கவர்மெண்ட்டுக்கு வராது அப்படின்னுட்டு. இன்றைக்கி அது ஒரு படி மேலே போயிட்டாங்க. அதாவது டாஸ்மாக் அஃபிஷியல்ஸை தவிர இதில் சம்மந்தப்படுத்தப்பட்டுள்ள இன்னும் 2-3 பேரை அட்டாக் பண்ணிருக்கிறாங்க, அதாவது ரெய்டு பண்ணுறாங்க. அப்போது அதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கோ ஹெட் சொல்கிறாங்க இல்லையா, ஓகே நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ரெய்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு லல் வருது. அதாவது ஒரு சின்ன கேப் வருது, 15 நாள் கேப் வருது. அந்த 15 நாளில் அவங்க வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி இந்த ரதீஷ் வீட்லேயும் இவர் வீட்லேயும் பாஸ்கர் வீட்லேயும் ஆகாஷ் பாஸ்கர் வீட்லேயும் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 1-2-3 பேரோட பண்ணுறாங்க. ஸோ இடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணின விசாரணையின்படி ரொம்ப கரெக்டாக சரியான பாதையில் போயிருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் யாரெல்லாம் மாட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த 2 பேரும் மட்டுமே நம்ம பேசுவோம். இந்த 2 பேருனுடைய சரித்திரம் என்ன அப்படிங்கிறது 2021க்கு முன்னால் இவங்க என்னவாக இருந்தாங்க, 2021க்கு பிறகு இவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெர் இஸ் அ சடன் ரைஸு. அதாவது
நம்ம படிப்படியாக இல்லாமல் எஸ் நம்ம லோக்கலாகவே ஒரு டிஎம்கேல ஒரு பூத் ஏஜென்ட் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா, எதிரில் அந்த மனையை வளைச்சி போட்டு அதை பங்களா கட்டியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இது டிஎம்கேல அவங்க பண்ண முடியும். இவங்களும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட நம்ம ரெட் ஜெயிண்ட் மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன். ரெட் ஜெயிண்டில் வந்து 2020 வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. 2021 இவங்க வந்த பிறகு ஒட்டுமொத்த திரைப்படத்துறையும் வளைச்சி போட்டாங்க. இவங்களை கேட்காம யாரும் திரைப்படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இவங்களை கேட்காம எந்த திரைப்படமும் விநியோகம் பண்ண முடியாது, வெளியிட முடியாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த கிரிப்பு வச்சுட்ருக்குறாங்க. அதாவது மொனாப்பொலி, இந்த ஒரு குடும்பம் தான் இந்த நாட்டை ஆளணும், நம்ம தமிழகத்தை ஆளணும், இந்த ஒரு கட்சி தான் ஆளணும், இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு. இந்த விஷயமும் உதயநிதி அவர்களுக்கு போடப்பட்ட ஒரு ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த சமயத்தில் முதல்வர் வந்து அங்கே போயிருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படியும் நீங்கள் வந்து உதயநிதிக்கு தான் அப்புறமா வரேன். உதயநிதி தனியாக அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஐடியாஸ் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும். இந்த ஆட்சிக்கோ இல்லைன்னா கட்சி தலைமைக்கோ எவ்வளவோ சப்போர்ட்ஸ் வரணும். ஆனால் எந்த சப்போர்ட் சிஸ்டமும் வந்த மாதிரி தெரியல. எவனுமே அழலை, நான் தான் பார்க்குறேன். மூத்த தலைவர்கள் யாருமே இன்டர்ஃபியர் பண்ணல. கேஎன் நேரு கூலாக உட்காந்துருக்கிறாரு, என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு லூட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் துரைமுருகன் கூலாக உட்காந்துருக்காரு. பொன்முடி ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். அப்போது யாருமே ஹெல்ப் பண்ணாத இந்த நிலைமையில் உதயநிதினால் இதை எதிர்கொள்ளக்கூடிய வியூகம் அமைக்க முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். அவருடைய தந்தைக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் பண்ண முடியும். ஆனால் பாருங்கள், அவர் அங்கே போய் உட்காந்துட்ருக்கிறாரு. கரெக்டாக அவர் அங்கே உட்காந்துருக்கிற சமயத்தில் தான் இவங்களும் வராங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தவங்க எந்த மாதிரி டேட் சூஸ் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். வந்த உடனே என்ன ஆகுறது, அந்த குப்பை தொட்டியை பார்க்குறாங்க. இவ்வளோ நாளாக குப்பை தொட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் மொபைல் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் எடுப்பாங்க. இது 2 தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி சார் ஒரு சேட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து யாருக்கு அப்புறமா ஒரு டைரி எடுப்பாங்க. நீங்கள் எழுதிருப்பீங்கல்ல, யூஎஸ் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இவ்வளோ ரூபா பணம் கொடுத்தேன்னு எழுதியிருப்பீங்கல்ல, அது எடுத்துக்குவாங்க. ரெட் டைரி இருக்குன்னா ப்ளூ டைரி ஏதாச்சும் எடுத்துக்குவாங்க. வெளியில் போயிட்டு பிடிக்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு மூளை போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நார்மலி என்ன, இந்த இடி அப்படிங்கிறது வந்து இந்த பழைய குப்பையெல்லாம் கிளறி கம்பேர் பண்ணி பார்த்து லிங்க் போட்டு அவங்களுக்கு ஆப்பு வைக்கணும். ஆனால் இந்த ட்ரிப்பு உண்மையிலேயே குப்பையை கிளறிட்டாங்க. எப்படி உதயநிதி பாஸ்கர் வந்து பாத்ரூம்லேருந்து பணக்கட்டெல்லாம் தூக்கி ரோட்டில் போட்டாரோ, உதயபாஸ்கர் ஞாபகம் இருக்கா குட்கா கேஸில், அதே மாதிரி இவங்க வந்து எதாவது கீழ்ச்சி அங்கே போட்டிருக்கிறத கரெக்டாக போய் பிடிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு முன்னுதாரணம் சொல்கிறேன். திருப்பதி லட்டு விவகாரத்தில் கூட ஏஆர் டைரியில் அதே தான் ஆச்சு. அந்த திண்டுக்கல்லில் ஏஆர் டைரியில் இவங்க சோதனை பண்ணும்போது என்ன ஆகுறது, இந்த ஃபொரன்சிக் லெபார்ட்டரி சோதனை பண்ணும்போது ஒன்றுமே கிடைக்கலன்னு உடனே ஒரு அம்மா என்ன பண்ணும், அது பின்னால் போயிடும். வெளியில் போய் அந்த கழிவு பொருள்கள் போகிற இடத்துலேருந்து அதை அள்ளிட்டு வருவாங்க. அதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் அது தெரியுது, எஸ் இதில் வந்து கலப்படம் இருக்குது, எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இன்றைக்கி இனிமேலேருந்து உங்களுக்கு என்ன, நீங்கள் இதனால் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, இடி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து குப்பை தொட்டியை கூட க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 2 நாளுக்கு அப்புறம் வந்திருந்தால் அது கிடச்சிருக்காது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அது இவங்களாவே போட்டது அப்படின்றாங்க. அதுதான் எவ்வளோ உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதை எப்படி லிங்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி 10-12,000 கோடி ரூபாய் இவங்க வந்து அள்ளுறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த பணத்தை தான் இவங்க வந்து திரைப்படத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. திரைப்படத்தில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, விஜய்க்கு ஆப்பு வைக்கணும், ஜனநாயகத்துக்கு எதிராக இன்னொரு இது கொண்டு வரணும், பராசக்தி அந்த படத்தை கொண்டாந்து நிறுத்திடணும், விஜய்க்கு ஆப்பு வைக்கணும். அந்த சமயம் என்ன ஆகும், அவர் படம் வரும்போது எல்லா தியேட்டர் ஓனர்களையும் மிரட்டிடுவாங்க, அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்ட்டு, இந்த படத்தை தான் வெளியிடணுன்றவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. டிஎம்கேனுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இதுதான். வருஷக்கணக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எல்லாத்தையும் இவங்க இந்த ஆக்டோபஸ் மாதிரியான வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் திட்டதெல்லாம் பிஜேபி. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க ஒரே குடும்பம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி,
அப்புறமா ஒரே மதம் இஸ்லாம் மதம் அல்லது கிறிஸ்தவ மதம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளவு ஆழமாக. அதான் ஒரு விஷயங்க, நீங்கள் ரத்தீஷ் வந்து வெளிநாடு ஓடி போயிட்டதா சொன்னீங்க இல்லையா, இனிமேல் அவர் வருவாராங்கிறது தெரியல. ஆனால் அசோக்குமார் செந்தில் பாலாஜி மேட்டரில் அசோக்குமார் 2 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி மேலே வந்தார். நல்லா புஷ்டியாக இருந்தார், நல்லா சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது நம்மளுக்கு. ரொம்பலாம் கஷ்டமே படலை. யாரோ வந்து நல்லபடியாக சாப்பாடு போட்டு பிரியாணி போட்டு நல்லா காப்பாற்றிருக்காங்க அவரை. எப்படி ஏன் வெளியில் வந்தார் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதே மாதிரி இப்போ போனவர் திரும்பி வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வந்தாலும் அதுக்கப்புறமா இது மேற்கொண்டு தொடரும் தான் நான் பார்க்குறேன். இதில் முக்கியமாக எனக்கு சொல்லப்படுகிற தகவல் என்ன அப்படின்னா, இந்த லிங்க் மொத்தமாகவே முதல் குடும்பத்தோட லிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ முதல் குடும்பம்னா யார்? முதல்வர் கிடையாது, உதயநிதி துணை முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ துணை முதல்வருக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அவருக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி கிடையாது, அதே மாதிரி நிர்வாக முதிர்ச்சியும் கிடையாது. நீங்கள் வந்து நல்ல முதிர்ச்சி பெற்ற ஒரு நிர்வாகி அப்படின்னு சொன்னோன்னா உங்களுடைய தடயங்களெல்லாம் அழிச்சிருவீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுவீங்க, ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் அவர் அதை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வந்து பேசிக்கலி அவர் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளை. கருணாநிதியின் பேரன் அப்படிங்கிற அந்த கர்வம், நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு கர்வம், என்னுடைய அப்பா முதல்வர் அப்படிங்கிற இன்னொரு கர்வம். அதனால என்னாகும், அந்த சேஃப் கார்ட்ஸ், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எதையுமே அவர் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. சைலண்ட் ஆகிட்டார் பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு மாதமாகவே ஒன்றுமே பேசுறது இல்லை. அது பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குது. இது மட்டும் இல்லை, அதாவது இந்த இதில் நம்ம கண்டிப்பாக மாட்டின்னு இருக்கோங்கிறது அவருக்கு தெரியுது. ரெண்டாவது, அவருக்கும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பயங்கரமான குழப்பங்களும் அவருடைய அமைதிக்கு ஒரு காரணமாக தான் நான் பார்க்குறேன். ஆல் செட் அண்ட் டன் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியாவுக்கு நடந்த மாதிரியே இங்கே துணை முதல்வருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு. கேஎஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன் அவங்க வந்து பல கோடி கணக்கான திட்டங்களை வந்து கையில் எடுக்கிற ஒரு நிறுவனம். அவங்க வந்து ஆவின் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து இடியோட கண்காணிப்பில் இருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து எப்படி கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த இது இருக்குது இல்லையா, அந்த புதிய கல்வித்திட்டம் கல்விக் கொள்கைப்படி இந்த கணினி வாங்கிறது, கம்ப்யூட்டர் இதெல்லாம் பண்ணுறது ஸ்கூலில், அதுக்கு கேரளாவில் இருக்கிற கெல்ட்ரான் கூட அவங்க டீல் போட்டுட்டு இவங்க தான் கான்ட்ராக்ட் வாங்கினது. அதாவது மாநில அரசு 3,10,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுது, 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குது, 4 லட்சம் கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 4 லட்சம் கோடியில் சம்பளம் இதெல்லாம் போய் பாக்கி சம்பளம், ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸு, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, இதெல்லாம் போக கிட்டத்தட்ட நாம் 40-50,000 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். மேபி 80,000 crore ருபீஸ்க்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கலாம், அதே மாதிரி அரசனுடைய திட்டங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கலாம், மக்கள் நல திட்டங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் பரிசு, இது பேர் என்னது, வேஷ்டி சட்டை, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள். இப்போது இது எல்லாமே கான்ட்ராக்டில் தான் போகும். அப்படிங்கும்போது நான் தான் ராஜா. பார்த்தீங்க இல்லையா, ஊட்டியில் ராஜா மாதிரி தானே இருந்தோம் நாங்கள்லாம். அந்த பழைய காலத்து ராஜ பரம்பரை, அந்த மாதிரி நம்ம இருந்தோம், ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கி கூட அவங்களுக்கு அந்த நினைப்பிலேயே தான் இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா மக்கள் வந்து முட்டாள்கள், மக்கள் வந்து நம்மளுக்கு சேவகம் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க. நம்ம ராஜா, நம்ம எல்லா சொகுசும் அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி டிஎம்கேல இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காது, கட்சியில் இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த குறுநில மன்னர்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி புதிய சின்ன சின்ன பசங்கள்லாம் மேலே வர்றாங்க. அது எஸ்பெஷலி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், உறவினர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை எவ்வளோ உண்மைன்னு தெரியாது எனக்கு. இந்த மாதிரி சில பேரை கொண்டு வந்து நிறுத்தி இப்போது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, விசாகம் விஷயம்தான் ரொம்ப டெலிகேட்டாக மாறி போச்சு. விசாகன் யார் மேடம்? 45,000 கோடி ரூபாய் விற்பனை உள்ள டாஸ்மாக்கு அதிபர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவ்வளவு பெரிய போஸ்ட். என்ன ஒரு சின்ன பையன் மிரட்டுறான், எப்படி இருக்கும் அவருக்கு? அந்த பையன் வந்து மிரட்டுறான், என்ன இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டெண்டர்லாம் நீங்கள் இப்படிலாம் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான் அவன்.
நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு அவர் கேட்டார்னா என்ன ஆகும்? இங்கே பார், உதயநிதி ஸ்டாலின் படம், அவர் கூட நான் காப்பி குடிச்சிட்ருக்கேன், முடிஞ்சு போச்சு. அது லைசன்ஸு. அதாவது இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை வளர்த்து விடுறதே டிஎம்கே தான். இவங்களால தான் வந்து அதிகார வர்க்கமும் கெட்டு போய்கிட்டு இருக்கு. விசாகன் கண்டிப்பாக மாட்டிக்குவார். மாட்டிக்கினாருன்னா விசாகன் அந்த பக்கம் போயிடுவார். அப்போ என்னாகும்? ஒட்டு மொத்தமாக உள்ளவும், அதாவது முதல் குடும்பம் வரைக்கும் மேட்ரு வந்துடும். அதுதான் நடக்க போகுது இன்றைக்கி. இன்னும் கொஞ்சம் 2-3 மாதத்தில் யூல் கெட் டு நோ தட். இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஆன் ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஆல் பார்ட்டி டெலிகேஷன் அப்படின்ட்டு இந்தியா வந்து டெரரிசத்துக்கு 0 டாலரன்ஸ் தான் அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே இருக்கும் ஆல் பார்ட்டிஸ் வந்து வேறு நாடுகளுக்கெல்லாம் போய் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் சிலர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இங்கே பார்த்தோன்னா திமுகவில் கனிமொழி அவர்கள், சுப்ரியா சுலே அவர்கள், அது முக்கியமாக வந்து சசி தரூர் அவர்கள் எல்லாமே வந்து. சசி தரூர் ஏன் முக்கியம் சொல்கிறேன்னா, காங்கிரஸ் வந்து முன் வச்ச பேர் ஒரு 4 பேர், ஆனால் அதை தாண்டி சசி தரூர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் செலக்ட் பண்ணப்பட்டார். அண்ட் ஹீ இஸ் த ஒன் ஹூ சப்போர்ட்டட். இந்த விஷயத்தில் வந்து இந்தியாவும் சரி மோடி அவர்களும் சரியாக கையாண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சசி தரூர் அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டதனுடைய ஒரு நோக்கமும் இருக்குது இல்லையா? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இது வேணுமா? நான் சொல்லட்டுமா? தேவையில்லாத ஒரு பிரச்சனை இவங்க வேணும்னே இவங்க கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த கத்தி வச்சுக்கோ, நீ என்னை வெட்டு அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்தா மாதிரி ஆகிப்போச்சு. பாஜக அரசுக்கு இது தேவையில்லாத வேலை. ஒரு கனிமொழியோ ஒரு திருமாவளவனோ நம்ம நாட்டை அமெரிக்காவில் போய்ட்டு ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா மேடம்? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? என்ன தேவை அதுக்கு? திருமாவளவனுடைய பேக்ரவுண்ட் என்ன? திருமாவளவன் இல்லை, நல்ல வேலை அந்த லிஸ்ட்டில் அந்த ஆள் இல்லை, ஹாரிபிள் ஃபெலோ. இது கனிமொழி. வாட் இஸ் ஹர் பேக்ரவுண்டு? கனிமொழி has got excellent relationship with the BJP MPs and ministers. She is very close to Amit Shah and Nirmala Sitharaman. அந்த ஒரு காரணத்தினால அவங்க வந்து மேபி காட் இன்டு அ பேனல். ஆனால் கனிமொழி இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ்லாம் பேச முடியுமா? நம்ம நாட்டு பாதுகாப்பு சமாச்சாரத்தை பேச முடியுமா? எழுதி வச்சுட்டு தான் படிக்கணும். அவங்க அண்ணன் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் படிக்கணும். இம்ப்ரெசிவாக இருக்காது. நீங்கள் ஒரு வெளிநாடுக்கு போயிட்டு இந்த பார்ப்பா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம், பாகிஸ்தான் மக்களை எதிர்க்கவில்லை, பாகிஸ்தான் மக்களை தாக்கவில்லை, பாகிஸ்தானுடைய நகரங்களை தாக்கவில்லை, குழந்தைகள் பெண்களை தாக்கவில்லை, இந்த தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் நாங்கள் தாக்கியிருக்கிறோம். வி ஆர் எகென்ஸ்ட் டெரரிசம் 100%, நோ டாலரன்ஸ், 0 டாலரன்ஸு சொல்கிறணும். அதை சொல்கிறதுக்கு அவங்களால முடியுமா அப்படிங்கிறது தெரியல. சொன்னாலும் கூட எடுத்துக்குவாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. சொல்லறவன் சொன்னால் தான் கேட்குறவன் கேட்பான். கவர்மெண்ட்டில் இந்த கவர்மெண்ட்டில் ஆளுக்கு கம்மியாக மேடம். அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கிறாரு, ஜெய்சங்கர் இருக்கிறாரு. ஸோ அது ஒரு பார்ட்டி சைடடாக ஆகிடும் அப்படின்றதுனால எல்லா பார்ட்டிலேருந்தும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அது இருக்கட்டும் மேடம். நான் எனக்கு என்ன தோன்றது, இப்போ நீங்கள் திருப்பி கேட்கறதுனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கனிமொழியை ஏன் செலக்ட் பண்ணாங்க? டிஎம்கே காப்பு வைக்கிறதுக்காகவா? இருக்கலாம்ல, பாசிபிள். அமித்ஷா இப்படி யோசிச்சிருக்கலாம், கனிமொழியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் கொண்டாந்துடலாம், ஒரு ஏக்நாத் ஷிண்டேவா பண்ணிடலாம். சொல்கிறேன், அது கற்பனைக்கு வந்து எல்லையே கிடையாது. என்னுடைய கற்பனை கூட இருக்கலாம். அது நான் ஜஸ்ட் ஜோக்கிங் ஒன்லி, பட் இருக்கலாம் அந்த மாதிரி. அதாவது கனிமொழியை வந்து ஒரே அடியாக இந்த பக்கம் தள்ளி விடாமல் நம்ம பக்கம் இழுத்துக்கலாங்கிறதுனால அமித்ஷா போட்ட பிளானாக இருக்கலாம். சசி தரூர் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அவர் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா இவர் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸில் பேச்சாளர் வந்து ஒரு 4 லிஸ்ட் கொடுக்குறாரு. அந்த 4 லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சசி தரூர் பேரையே காணும். ஏன் அப்படின்னா சசி தரூருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது, தலைமைக்கும் ஒத்துக்கலை. கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் இழுபறி இருந்துகிட்டு இருக்கு. சசி தரூர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, நான் வந்து பாராளுமன்ற தொகுதியை விட்டுட்டு நான் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிறேன், நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, என்னை கேரளாவில் போட்டுடுங்கன்னு ரொம்ப நாளாக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ராகுல் காந்தி கூட பேச்சுவார்த்தை கூட கிடையாது அவருக்கு. மல்லிகார்ஜுன் கர்கே வந்து சொன்னாலும் கூட அவரால் டிசைட் பண்ண முடியாது. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை ஒன்லி ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி. சிடபிள்யூஎஸ்சி எல்லாம் வேலைக்கே கிடையாது.
அங்கெல்லாம் யாருக்கும் எந்த பேச்சு உரிமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராகுல் காந்தி சொன்னால் உண்டு, அவ்வளோதான். அதே மாதிரியே இன்னொரு விஷயம் இல்லாமலே காங்கிரஸ்குள்ள இன்னும் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அதாவது திருமாவளவனா இருக்கட்டும், எல்லாரும் முன்வைக்கிற கருத்து ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது. ஸோ காங்கிரஸ்லேயும் இப்போ ரொம்ப போல்டாக அந்த குரல் இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு நியூஸு, அதான் கிரீஷ் சோடங்கர்கிட்ட வந்து இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்கள்லாம் கிரீஷ் சோடங்கர்கிட்ட சொல்லிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு பற்றி நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஆட்சியில் பங்கு உத்தரவாதம் அளித்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு தைரியம் வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், அதே தைரியம் தானே அங்கே சசி தரூருக்கும் இருக்கும். ஏன்னா சசி தரூர் வந்து தன்னைத்தானே ஒரு கட்சிக்குள்ளே கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆள் தான். ஏன்னா அவர் ரொம்ப ஃப்ரீலான்ஸ், அவர் ரொம்ப ரிபலியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், தேசபக்தர். அவருக்கு வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் ஹீஸ் அ நோன் பர்சனாலிட்டி. அதனால தான் இந்த 7 பேர் குழுவுக்கு அவர் தலைவராக்கியிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமைக்கும் சசி தரூருக்கும் முட்டு மோதல் இருக்குது, 19-20 இருக்குது, என்னது வேற என்னமோ சொல்லுவீங்களே, அதெல்லாம் 7ஆம் பொருத்தம் அப்படிம்பீங்களே. அந்த ஒரு காரணத்தினால இவங்க வந்து சசி தரூரை மட்டம் தட்டுறதுக்காக அவருடைய பேரை சேர்க்கலை. பாக்கி 4 பேரும் வேஸ்ட்டு. தருண் கோகோயுடைய மனைவி வந்து வெளிநாட்டவர். இன்றைக்கி இப்போ தான் ஒரு 2 மாதம் முன்னால் தான் நம்மளுக்கே தெரியும் வெளிநாட்டவர் தான் அவர் அப்படின்ட்டு. அவருக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது தருண் கோகோய் போயிட்டு நம்ம நாட்டை அங்கே போயிட்டு ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணுவாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது இல்லையா? ஸோ வி கம் டு தமிழ்நாடு. அதனால் சசி தரூர் பண்ணினது கரெக்டு. சசி தரூர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு கன்னத்தில் அறைந்து விட்டார். அதாவது ஐ எம் வில்லிங் டு டேக் அப் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ வில் லீட் திஸ் டீம் அப்படின்ட்டார். இந்த டெலிகேஷன் நான் தலைவனாக இருந்து என்னுடைய கடமையை என்னுடைய நாட்டிற்கு செய்வேன் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி சொல்கிறாரு. இட்ஸ் அ ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ராகுல் காந்தி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். டிஎம்கேக்கு ஏற்கனவே அந்த கூட்டணி ஆட்டம் கண்டு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா திருமாவளவன் ரொம்ப மனவேதனையுடன் தான் அந்த கூட்டணியில் நீடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எப்போ ஏடிஎம்கேக்கு போவாங்க, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அமித்ஷா எடப்பாடியை கூப்பிட்டு டீல் சீல் பண்ணிவிட்டார். இப்போது விஜய் கட்சி ஒன்று தான் இருக்குது, அது நம்பகத்தன்மை அல்லாத கட்சி, குழந்தைகள் கட்சிங்கிறதுனால இவங்க அங்கே போயிட்டு இவ்வளோ மூத்த தலைவர்கள், முத்தரசன் மாதிரி, பாலகிருஷ்ணன் மாதிரி, சண்முகம் மாதிரி மூத்த தலைவர்கள் விஜய்க்கு போய் கொடி பிடிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ரொம்ப கேவலமான சமாச்சாரம். அதனால தான் இன்றைக்கி வந்து திருமாவளவன் கூட அங்கே அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். ஹி ஹஸ் காட் அ செகண்ட் தாட் அபவுட் ஜாயினிங் விஜய் பார்ட்டி இன் அலையன்ஸ். சிங்கம் வயசான சிங்கம், வயசாகி போச்சு, 75 வயசு, கழட்டு சிங்கம். டிஎம்கே கழட்டு சிங்கத்துக்கு பலம் இருக்காது. அப்போது என்ன ஆகும், இந்த நரி, ஓனாயி, ஹைனா இதுங்கெல்லாம் பின்னால் போய்ட்டு சிங்கத்தை பிரண்டி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணோம். அதுதான் நடக்குது. அதாவது சிங்கம் கழட்டுத்தன்மை வந்து விட்டதுனால் அதை நாம் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கட்சிகள் நம்புறது. காங்கிரஸ் திருமாவளவன், வேல்முருகன் இன்னும் ஆரம்பிக்கலை, விட்டுடுங்க. கொங்கு ஈஸ்வரன் ஆரம்பிக்கலை. மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாதிரி ஒரு 4-5 கட்சிகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று அவங்கெல்லாம் வந்து டிஎம்கே சிம்பல்லே நின்றுவாங்க. மதிமுக கூட அதிகமாக கேட்டாலும் கேட்பாங்க. ஏன்னா பலவீனப்பட்டவர்கள் அடி வாங்குவார்கள். இது டிஎம்கே தலைமை வந்து இன்றைக்கி பயங்கரமாக பலவீனமாக போயிட்டுருக்கு. காரணம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி 1, ஊழல் 2, 3வது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலிருந்து தொடர்ச்சியாக கிடைக்கும் குட்டு. அதிகாரத்தில் பங்கு என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போகிறாங்கன்னு சொன்னோன்னா, அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மீண்டு எழ எத்தனிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கணும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.